வருங்கால தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, பேரறிஞர் அண்ணாவை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? பேரறிஞர் அண்ணாவை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல விஷயமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவோமே. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவரோட பொன்மொழிகளில் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். சரிங்களா? என்ன வேர்டு? நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற அழகான ஒரு பொன்மொழியை சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. சரிங்களா? மூணாவது, கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு. வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தியாகும். வன்முறை என்றைக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இரு பக்கமும் கூர் உள்ள கத்தியாகும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு. சட்டம் எப்படி இருக்குமா? ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஐந்தாவது, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கையை ஊட்டும் மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை அப்படின்னு சொல்கிறார். சிக்ஸ்த்து, நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புதுமுறுக்கு ஏற்படும். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புதுமுறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். ஏழாவது, இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, பகுத்தறிவு, சுயமரியாதையும் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறாரு. எட்டாவது, சுயமரியாதை அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? நீதி கட்சி. எட்டாவது ஒன்று என்ன அப்படின்னா, இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்கிறாரு. இளைஞர்கள் யார் அப்படின்னா, இளைஞர்கள் யார்? உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்கிறார். சரி, யார் சொன்னால்? அண்ணா. சரிங்களா? இது ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் உள்ளது. ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு பொன்மொழி எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அறிஞர் அண்ணா சொன்னது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது இவரை பற்றின வரலாறு என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை வீடியோலேயே நம்ம ரன் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தார். எங்கே அப்படின்னா, ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தார். செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் 1909 பிறந்தார். இவரோட தந்தையார் யாருன்னா நடராஜன். தாயார் யார் அப்படின்னா பங்காரு அம்மாள். இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக பிறந்தவர் தான் யார்? பேரறிஞர் அண்ணா. அண்ணாதுரை என்ன பண்ணுவார் அப்படின்னா, 1935 நீதி கட்சியில் அவரை ஈடுபடுத்திக்கிறார். சரிங்களா? நீதி கட்சியில் பத்திரிகையில் என்ன பண்ணுவார்னா, உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றுக்குவார். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, விடுதலை, அந்த விடுதலைங்கிற பத்திரிகையிலையும் அதோட துணை பத்திரிகை என்ன அப்படின்னா குடியரசு பத்திரிகையிலையும் என்ன பண்ணுவார்னா, இவர் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். தனி திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு தனி நாளிதழையே தொடங்கினார். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, தனி திராவிட நாடு கோரிக்கை வலியுறுத்தி துவங்கப்பட்டது. சரிங்களா? இந்த பெரியார் நடத்தின நீதி கட்சி இருக்கு இல்லையா, அதுதான் 1944 திராவிட கழகமாக மாற்றப்பட்டது. முன்னாடியே சொன்னது தான். அவரோட பத்திரிகை வாழ்க்கை எங்கே தொடங்கினார்னா, அரசியல் நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தொடங்கினார். எப்போ அப்படின்னா, 1937 1947 வரைக்குமே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பத்திரிகை பணியில் இருந்திருப்பார். இதழ்களில் நடத்தினார். என்னென்ன இதழ்கள் அப்படின்னா, குடியரசு, விடுதலை, பகுத்தறிவு அப்படிங்கிற பத்திரிகைகள் என்னன்னா துணை ஆசிரியராக பணிபுரிஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, தலைவரோட அவர் முதலமைச்சராக 2 வருடம் பொறுப்பில் இருந்தார். அப்போ முதலமைச்சராக ஆன உடனே முதல்ல அவர் பண்ணது இருமொழி சட்டத்தை ஏற்றினார். இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தார். அப்புறம் நம்மளால மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னா, சென்னையை தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் கொண்டு வந்தவர் இவர் தான். வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேணும் அப்படி சொன்னார். இவர் எப்போ இறந்தாரு அப்படின்னா, பிப்ரவரி 3 1969 மரணம் அடைஞ்சார். சரிங்களா? இவர் மரணம் அடைஞ்சது பின்னாடி 2009 இவரை போற்றும் வகையில் நாணயம், 5 ரூபாய் நாணயம் இருக்குல்ல, அதில் இவரோட உருவப்படத்தை வெளியிட்டாங்க. சரிங்களா? அரசு இவரை தென்னிந்தியாவின் பெர்னான்சா அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் பெர்னான்சா அப்படின்னா யாரு? எல்லாருக்குமே தெரியும், நம்ம பேரறிஞர் அண்ணா தான். 2010ஆம் ஆண்டு இவரோட பேரில் நூலகம் நிறுவப்பட்டுச்சு. அடுத்ததான் நான் சொல்ல போகிறது என்னென்னா, அவரோட சிறுகதைகள். நீங்கள் ஒரு நோட்டு, ஒரு பேனா எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், கடகடன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இதில் நான் வீடியோவில் நான் போடலை, நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, மயக்கம், வேலைக்காரி, அன்னதானம், பிரார்த்தனை, கன்னிப்பெண் கைமணம், கைப்பெண்
ஆனக்கதை. சரிங்களா? கன்னிப்பெண் என்னன்னா கைமண் பெண்ணா வந்து ஆனக்கதை அப்படின்னு சொல்றாங்க. குற்றவாளின்னு வந்துட்டாலே யார் வருவா அடுத்தது? நீதி தேவன் கண்டிப்பா வரதான் செய்வாரு. அதுக்கடுத்து பேய் ஓடி போச்சு, பலாப்பழம், இரு பரம்பரைகள், சூதாடி, செவ்வாழை, தஞ்சை வீழ்ச்சி, அப்புறம் சாம்பல்னு ஒன்று வரும். சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு முழுசா தெரிந்தது அப்படின்னா அதை வந்து நீங்க கமெண்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணுங்க, என்ன அந்த இதழோட முழு நேம் அப்படின்னு சொல்லிட்டு. புலிநகம், ராசாதி ராசா, ரங்கோன் ராதா, சொர்க்கத்தில் நரகம், தசாவதாரம். இன்னொரு அழகான ஒரு சிறுகதை என்ன அப்படின்னா இரு பரம்பரைகள் அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்களா? இரு பரம்பரைகள் அப்படிங்கிற சிறுகதையும் இவர் தான் எழுதியிருப்பாரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரியே உங்களுக்கு நடத்துகிறேன். தேங்க்யூ மக்களே.